ஒன்று சிவபெருமான் அவரே தீர்ப்பளிப்பார், அல்லது அந்த பிரச்சனைகளை நானே தீர்க்கும் ஒரு நல்ல சிந்தனை நமக்கு அளிப்பார் என்பது சந்தேகமே வேண்டாம். ஒரு நடந்த சம்பவம், ஒரு அர்ச்சக குடும்பம் 3 தலைமுறைகளாக அந்த கிராம சிவாலயத்தில் சேவை செய்து வருகின்றனர். 4வது தலைமுறையில் வந்த ஒரு இளைஞர் சற்று வேறுபட்டு லௌகிக வாழ்க்கையில் ஆசைப்பட்டு ஒரு நாள் தாயிடம், அம்மா உங்க ஆட்டுக்காரர் இன்னும் வரலையா என்று வினவியதும், தாய், ஏப்பா இப்படி பேசுகிறாய், அப்பாவை இப்படி பேசலாமா என்று சொன்னதும், ஆமாம், என்னை வேதம் படிக்க சொல்லி இந்த கோயிலேயே பணிபுரிந்து வெறும் புளியோதரையும் சுண்டலும் தான் சாப்பிட வேண்டுமா? என்னுடத்தவர்கள் எல்லாம் உத்தியோகம் பார்த்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். எத்தனை பெரிய மனுஷர் இந்த கோயிலுக்கு வர சிபாரிசு செய்து எனக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் வாங்கி தரக்கூடாதா என்றதும் தாய் வருத்தப்பட்டு, அப்பாவை இப்படியெல்லாம் பேசாதே, நீ ஆசைப்பட்டதால் தான் உன்னை பிகாம் வரை படிக்க வைக்கவில்லையா என்ற போது, அப்பா வீட்டில் நுழைந்ததும், தாய், பிள்ளை வேறு உத்தியோகம் செய்ய ஆசைப்படுகிறான், சென்னையில் பெரிய கம்பெனியாக இருந்து இன்டர்வியூ வந்துள்ளதாம் என்றதும், அவனது ஆசையும் ஆண்டவனுடைய சித்தமும் அது என்றால் அப்படியே நடக்கட்டும் என்று அப்பா சொல்கிறார். உடன் தமது சிறு சேமிப்பிலிருந்து ரூபாய் 500 கொடுத்து வாழ்க்கை அனுப்புகிறார். பிள்ளையோ பணமெல்லாம் வேண்டாம், போய் வர செலவுக்கு கம்பெனியே கொடுக்கிறார். தந்தையோ இதை கையில் வைத்துக் கொள், இதர செலவுகளுக்காக வைத்துக்கொள், மீதம் இருந்தால் திரும்ப கொடு என்று கொடுத்து வழி அனுப்புகிறார். கம்பெனியில் 5 நபர்கள் தேர்வு செய்வதற்கு 500 நபர்கள் காத்திருக்கிறார்கள். முதல் எழுத்து தேர்வில் 200 நபர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டனர். அதில் நம்மவரும் ஒருவர். அடுத்து நிர்வாக அதிகாரிகள் நேர்முக தேர்வில் 10 நபர்கள் மட்டுமே அதில் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதிலும் நம்மவர் இருக்கிறார், ஒருவராக இருக்கிறார். இறுதி தேர்வு நிர்வாக இயக்குனர் பார்வைக்கு செல்கிறார்கள். அதில் 4 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள், மீதி ஒரு நபர் தான் தேவை. அப்பொழுது நாம் காத்திருக்கும் நம்மவரையும் சேர்த்து 2 பேர் காத்திருக்கிறார்கள். நம்மவர் நிர்வாக இயக்குநரிடம் நேரடியாக பரிசீலனையில் இருக்கிறார். இயக்குனர் கேள்வி, கல்வி தகுதி என்ன என்கிறார். பிகாம் வரை படித்திருக்கிறேன் என்று பதிலளித்தார். பள்ளி படிப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் இடைவெளி 2 வருடம் இருக்கிறதே, அப்போது என்ன செய்தீர்கள் என்று வினவினார். அந்த 2 வருடத்தில் வேதம் படித்தேன் என்றதும், இயக்குனர், உங்களுக்கு இங்கே உத்தியோகம் இல்லை என்றதும் நம்ம ஒரு வெறுப்புடன் இருக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். இயக்குனரோ, அமருங்கள் என்று சொல்லி, உத்தியோகம் இங்கே இல்லை என்றுதான் சொன்னேனே தவிர உத்தியோகம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. எங்கள் கிளை அலுவலகம் லண்டனில் உள்ளது. அதன் அருகே இப்பொழுது ஒரு சிவாலயம் கட்டியுள்ளோம். அதற்கு ஒரு அர்ச்சகர் தேவை. தாங்கள் விருப்பப்பட்டால் மாத சம்பளம் 2 லட்சம், இருக்க இடம், உணவு எல்லாம் இலவசம். மேலும் எங்கள் கிளையில் பகுதி நேர கணக்கு தணிக்கையாளராக பணி செய்ய விருப்பப்பட்டால் அதிகப்படியாக மேலும் 1 லட்சம் ஊதியம் கிடைக்கும் என்றதும், மேலும் இந்த தங்களுக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு நாள் உங்கள் கிராம கோவிலுக்கு என் மனைவியுடன் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்ட போது தங்கள் தந்தை, பிரகாரம் சென்று வாருங்கள், போகும்பொழுது அர்ச்சனை பிரசாதம் தருகிறேன் என்றார். என் மனைவி பிரகாரம் சென்றார். நான் மட்டும் நின்று கொண்டு அர்ச்சனை செய்வதை கவனித்தேன். அர்ச்சனை கூடையிலிருந்து ஒன்றை எடுத்து மறைவில் வைத்தார். பிறகு நான் பார்ப்பதை பார்த்துவிட்டு பிரசாத தட்டை என்னிடம் தந்தார். சாமி, எங்களிடம் அர்ச்சனை கூடையில் இருந்து ஏதோ ஒன்றை மறைவாக எடுத்து வைத்தீர்களே என்று நான் வினாவ, அவர் உள்ளதை சொல்லிவிடுகிறேன். தாங்கள் கொண்டு வந்த தேங்காய் சற்று அழுகிவிட்டது. தாங்கள் மனவேதனைப்படக்கூடாது என்று வேறு ஒரு நல்ல தேங்காயை மாற்றி வைத்தேன். பிரகாரம் சுற்றப்போன மனைவியுடன் கூட இந்த ரகசியத்தை நான் சொல்லவில்லை இதுவரை. பிறர் மனம் வருந்தக்கூடாது என்ற நல்ல எண்ணம் படைத்த உங்கள் தந்தைக்கு நான் ஏதாவது பிரதிபலன் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தேன். அது இன்று கிடைத்தது. ஆகவே தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று ஒரு நல்ல காரியத்தை சொன்னார். இது ஒரு நல்ல